ஹாய். ஸோ இன்னைக்கு கொரியன் ரேமன் அண்ட் ஸ்பைசி கிம்ச்சி மீல் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இது வந்துட்டு ரேமன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வெஜ்ஜீஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களா, அதை ஆட் பண்ணிக்கணுமா, அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிம்ச்சி சீசனிங் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணுமா. இதில் நீங்கள் மீட் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது உள்ளே என்ன இருக்குன்னா, அந்த சீசனிங்ஸும் அவங்க சொன்ன மாதிரி நூடுல்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி பாயில் பண்ண சொன்னாங்க. எஸ், நான் பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அது திறந்து பார்க்கலாம். பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக் கலரில் கிம்ச்சி சீசனிங் இது கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதை தூக்கி ஓரம் வச்சிடலாம். அண்ட் வெஜ்ஜீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் இருந்துச்சு. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ள லைக் வெஜ்ஜீஸ்லாம் காய வச்சு, எனக்கு என்னமோ அது பார்க்க ப்ரிசர்வேட்டிவ் தான் தோணுது. ஹெல்த்தி கிடையாது, பட் என்னைக்காச்சும் ஒருத்தர் சாப்பிட்லாம். ஸோ தண்ணியில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி வெஜ்ஜீஸையும் அந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ வச்சுட்டு சைடில் ஒரு முட்டை, ஏன்னா என்கிட்ட வீட்டில் முட்டை மட்டும் தான் இருந்துச்சு, முட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது நம்ம குக் பண்ணி எடுத்திருந்த அந்த நூடுல்ஸ் வெஜ்ஜீஸையும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கிம்ச்சி சீசனிங் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். வாவ், எனக்கு அது ஸ்மெல் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சீசனிங் தான் அது. நல்லா இருக்குது. லைக் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, பட் நூடுல்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சீசனிங்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு எனக்கு அது பார்க்கும்போது லைக் பெரி பெரி சீசனிங்கோடைய ஸ்மெல் வந்துச்சு. இந்த பெரி பெரி சீசனிங்கில் இந்த ஸ்மெல் தான் வரும். அந்த பார்க்கும்போது அந்த ஸ்மெல் தான் எனக்கு தோணுச்சு. பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அந்த கிம்ச்சி ஃப்ளேவர் எனக்கு ஃபீல் ஆச்சு. கிம்ச்சி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, பட் ஒரு ரா ஊறுகாய் ஸ்மெல் வந்துச்சு அதில். ஸோ எஸ், செஞ்சாச்சு. ஸோ ஓகே. ஸோ 2 முட்டையை நான் ஆஃப் பாயில் பண்ணி, லைக் பாயில் தான் ஆஃப் பண்ணி வச்சு ஆட் பண்ணி நான் இப்போ சாப்பிட்றேன். வாவ், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் நான் கொடுத்தேன். எப்பவுமே எங்கள் அம்மா எதுவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரேர். ஸோ கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் நீங்களே கேளுங்க. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எஸ், இது வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு பேக்கெட் 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். லைக் கிம்ச்சி ஃப்ளேவர் பிடிச்சவங்க கிம்ச்சி, ஜால்பின்னா பிடிச்சவங்க ஜால்பின்னா. ஓகே, பாய். வெயிட். அப்புறம் ஒன்று, இனிமேல் வந்துட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பாய் மக்களே.